நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து எங்கள் அப்பாவோட ஒரு பயோகிராஃபி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி மாமன் கதையை நான் எழுதியிருந்தேன். இப்போதான் அந்த புத்தகத்தோட அருமை எனக்கு தெரியுது. அது சாதாரண விஷயம் இல்லைன்னு. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு நன்றி. ஈரா சரவணனே, சாரி எல்லாம் பெரியவங்க இருக்காங்க. ஈரா சரவணனை வந்து நியாயமாக பார்த்தா நான் வெளியே நின்று என் அன்பு தங்கச்சி கலாவுடையும் என் அண்ணன் பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் நான் வரவேற்றிருக்கணும். எங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருக்குது. அப்படி ஒரு அண்ணன், அவருடைய எழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான எழுத்து. வெயிலண்ணே சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் கமர்ஷியலாக படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாருந்தா கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 15 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு இயக்குனர் அவர் இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாளும் அந்த இதுக்குள்ள அவர் போக மாட்டேங்கிறார். எனக்கு சமூகத்தில் என் படம் என்ன பண்ணி என் படம் இந்த சமூகத்துக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, என் படம் யார் மாற்றிருக்கா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் எப்பவுமே. இல்லைண்ணே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசாக போனேன் ஸ்கேல். அப்போ தான் அண்ணே இல்லைண்ணே, ஹோட்டலில் வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றது வேறண்ணே, இதெல்லாம் சொல்லி டிஸ்க் கொடுத்து அதை வாங்கி ஆர்டர் கொடுத்து அதை சமைச்சு கொடுக்குறது வேறண்ணே. ஆனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சமைச்சுருந்தாங்க சாப்பிடுன்னு கொடுக்குது, அது என்னோட இதுங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்சது நான் எதுக்குன்னு திருப்பி எடுத்து நான் அப்படியே சமைச்சு கொடுக்குறது, அதில் யூஸ்ஃபுல் தானே. எனக்கு பிடிச்ச நான் சமைச்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னே, என்னோட இது அதுதானே அப்படின்றாரு. அண்ணே தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு நீங்கள் எப்பயும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லை, நீங்கள் சமூக பொறுப்புள்ள வந்து எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி எங்கள் அண்ணன் எனக்கு வாழ்க்கைக்கு நிறைய நேரங்களில் என்னை வழிநடத்த போகிறதும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் மூலமாகவே அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை வழி நடத்திட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே.